நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்கள் அரங்கேற்றி தான் இருக்குது தமிழ்நாட்டில். விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிலிருந்து பல சம்பவங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிராக நடக்கிற சம்பவங்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் இப்படின்னு நாளுக்கு நாள் அதிகரித்து தான் போயின்னு இருக்கு. சிங்கப்பெண் படைய ஆரம்பிச்சாச்சு, அதிகாரிகள்லாம் நியமிக்கப்பட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு தப்பு தமிழ்நாட்டில் நடக்காது. குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த பாலியல் வன்கொடுமை, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றது நடக்கவே நடக்காது அப்படின்னு உறுதியளித்தவர் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சிங்கப்பெண் படை அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. ஆனால் அந்த சிங்கப்பெண் படைக்கு இங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னா கிடையவே கிடையாது. குற்றங்களை இவங்க தடுப்பாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில் 3 வயது பச்சிளம் குழந்தை பாலியல் வன்கொடுமையினால கயவர்களினால தாக்கப்பட்டு அவங்க அந்த குழந்தை இறந்துருக்குது. இதில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதாவது பொறுப்பு அமைச்சராக இருக்கிற குமார் அவர்கள் போய் சந்தித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, விஜய் அவர்கள் வருத்தப்பட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வருத்தப்பட்டதுக்கான ஒரு சிம்டம்ஸ் கூட இங்கே தெரியல, எங்களுக்கு புரியல அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. நேற்று தினத்தில் தன்னுடைய சக நடிகர்கள் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவங்களுக்கெல்லாம் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. அவங்கள சந்தித்து அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி அவங்களோட உரையாட, அவங்களோட ஃபோட்டோ பிடிச்சிக்க, அதெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குது சிஎம் சார். இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் வந்தால் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் உங்களுக்கு நம்பி ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்களே, இந்த மக்களை நீங்கள் பார்க்கவே இல்லை. இந்த மக்களுடைய கூக்குரலை நீங்கள் கேட்கவே இல்லை. இந்த மக்கள் தினம் தினம் வந்து செத்து பொழைச்சின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டுக்க காணாமல் இருக்கிறீங்க. இந்த மக்கள் கூப்பிடுகிற இந்த குரல் சத்தம் உங்களுக்கு கேட்குதா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த ஆட்சி கட்டில் உட்கார்ந்துருக்கிறார்ல, இந்த வரத்துக்காக அவர் எவ்வளோ யுக்திகளை பயன்படுத்தினார். அதில் ஒன்று இந்த குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற இந்த பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு நடக்கிற இந்த குற்றங்கள், காவல்துறை அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதை மட்டும் அவர் என்ன பண்ணார், அதிகப்படியாக பேசி 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 இன்னைக்கு ஆட்சியில் வந்து உட்காந்து ஒரு உணர்ச்சிகளை வந்து என்ன பண்ணார், பெண்களுடைய உணர்வுகளை வந்து என்ன பண்ணார், தூண்டி விட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடந்த திமுக ஆட்சி காலத்தில் போலீஸ் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு என்ன சிஎம் சார் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டவர் தான் இன்றைய முதலமைச்சராக இருக்கிற விஜய் சார். ஆனால் இப்போ இவர்கிட்ட போலீஸ் கண்ட்ரோல் இவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நீங்கள் திமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்ட கேள்வியெல்லாம் இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்களே கேள்வி கேட்டுங்க சிஎம் சார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அமைச்சர் போய் சொல்கிறாரு, காசெல்லாம் கொடுக்குறாரு, நிவாரண நிதியெல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கு அங்கே கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு போன இடம் எது, எந்த இடத்துல என்ன பண்ணணும், ஏது செய்யணும் அப்படின்னு கூட தெரியாமல் ஒரு எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் அப்படின்னு இருக்காங்க. அந்த தொகுதி எம்எல்ஏ கூட இந்த பொதுமக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. ஸோ இப்படியான தொடர் தாவேக்காவினால பயங்கரமான சம்பவங்கள் நேற்றைய மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு குழந்தைகளுக்கு எதிராகவே. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சிங்கப்பெண் படை அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார். அதிகாரிகளாக நியமிச்சு என்ன பண்ணார், அதிகாரத்தை கொடுத்து என்ன பண்ணார், ஒரு குற்றம் நடக்காது அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு சிங்கப்பெண் படை எங்கே போச்சு இந்த குழந்தை பாலியல் வன்கொடுமையினால அப்படின்னு தான் நம்மளால கேள்விகள் கேட்க தோணுது. ஆனால் இந்த சிங்கப்பெண் படை வந்தால் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும், எல்லாம் சரி செஞ்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் பேசின பேச்சுகள் இருக்குல்ல, கொஞ்ச நஞ்ச பேச்சு கிடையாது. ஆனால் இன்னைக்கு எங்கே போனார் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்வி கேட்க தோணுது. முதலமைச்சர் அவர்களுக்கு தன் சக நடிகர்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கும் அவங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி அவங்களோட உரையாடலுக்கும் இவருக்கு டைம் இருக்குதுன்னா, ஏன் மக்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை? மக்களுடைய போராட்டங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு ஏன் உங்களுக்கு டைம் இல்லை? மக்களை வந்து பார்க்கறதுக்கு ஏன் சார் உங்களுக்கு டைம் இல்லை? அதை சொல்லுங்கள் சார். மக்கள் டெய்லி போராடுறான் சார். மின்வெட்டு பிரச்சனையால் டெய்லி போராடுறாங்க. இது மாதிரி பாலியல் வன்கொடுமைன்னு அந்த இடத்துல போராடின மக்களையே ஒரு அதிகார விஷயத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க, அடக்குமுறை செய்கிறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் பல திடுக்கிடும் தகவல்கள் இங்கே எழும்புது. அந்த வடமாநில தொழிலாளர்களுடைய குழந்தை தான் அந்த குழந்தை.
ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, கும்மிடிப்பூண்டி மயானத்துல அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டிருந்தது. மக்களுடைய போராட்டம் வீரியம் அடைஞ்சதுனால, பொன்னேரி மயானத்துல போயிட்டு யாருக்குமே தெரியாம என்ன பண்றாங்க, அடக்கம் பண்ணப்பட்டு வராங்க. அந்த பெற்றோர்கள் சம்மதத்தோட. இது மறாதனால தான் அந்த பகுதி மக்களுக்கு தெரிய வருது. இது மாரி வந்து குழந்தையோட உடல் வந்து அவசர அவசரமா ரகசியமா என்ன பண்ணிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மறாநாள் தான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த விவகாரத்துல ஏன் இவ்ளோ மர்மங்கள் நடக்குது? ஏன் இவ்ளோ வந்து ஒரு அ யாருக்கும் தெரியாம ஒரு விஷயமா நடக்குது? அப்படின்றது தான் நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. உங்க ஆட்சியில பொறுப்பெடுத்துக்கங்க சார். ஆமா. இப்போ நம்பளுக்கு அது தப்போ, ரைட்டோ அதெல்லாம் விட்டுருங்க. அந்த அஜித் குமார் லாக்அப் டெத் இருக்குல்ல, அந்த ஒரு விவகாரத்துல அப்போதைய முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஃபோன்ல தொடர்பு கொண்டு அந்த தாயாருக்கு ஆறுதல் சொன்னார். "தப்பு நடந்துருச்சும்மா, சாரிம்மா, மன்னிச்சுக்கங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னார். இறங்கி வந்தார். இந்த முதலமைச்சர் ஏன் இறங்கி வரமாட்டேங்கிறார்? குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோன் தொடர்பு கொண்டு என்ன பண்ணியிருக்கலாம்? பேசியிருக்கலாம். ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கலாம். சும்மா அமைச்சர்கள அனுப்பி வச்சுட்டு, அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு? வருத்தம் தெரிவிச்சாருன்றாரு. ஆனா, முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் பார்த்தா வருத்தம் தெரிவிச்ச மாதிரி தெரியல. அப்படின்னு தான் இங்க நம்ப விஷயமா இருக்குது. ஸோ எந்த ஆட்சியில எந்த குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க குற்றச்சாட்டுகள் முன்வைத்து இன்னைக்கு ஆட்சிய பிடிச்சிருக்கீங்களோ, அதே குற்ற சம்பவங்கள் கடந்த ஆட்சிய விட அதிகரிச்சிருக்குது. இன்னும் சொல்லப்போனா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கேள்விகள் மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா, ஒருத்தர் கேள்விக்கு கூட விஜய் அவர்களால பதில் சொல்ல முடியல அப்படின்றது தான் இங்க வேதனைக்குரிய செயலா இருக்குது. வேதனை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஏன்னா, மக்கள் எந்த மாற்றத்தை எதிர்நோக்கி உங்கள வாக்களித்து உட்கார வச்சாங்க? அந்த மாற்றத்த நீங்க குடுத்தீங்களா? இல்ல ஏமாற்றத்த குடுத்தீங்களா? அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிங்க சிஎம் சார் அப்படின்னு தான் நம்ப வந்து கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இங்க நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இருக்கிறதே கண்டி, குறைஞ்ச பாடு கிடையாது. சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை நீங்க கொண்டு வந்தது மூலியமா எத்தன குற்றங்களை நீங்க தடுத்திருக்கீங்க? அது சொல்லுங்க. ஆனா, சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்த பிறகு இன்னும் குற்றங்கள் அதிகரித்து தான் இங்க நம்ப பார்க்க வேண்டிய விஷயம். அங்க 1, 2 வந்து என்ன பண்றாங்க, சிங்கப்பெண் முன்னாடியே போய் என்ன பண்ணாங்க, தடுத்துட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க சொல்றீங்க. ஆனா, சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்த பிறகு, இங்க அதிகப்படியான குற்றங்கள் நடக்க தானே செய்யுது. என்ன கடுமையான தண்டனைய நீங்க எடுத்தீங்க? என்ன கடுமையான சட்ட ரீதியான போராட்டங்கள் நீங்க எடுத்து தண்டனைய கடுமைப்படுத்துனீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி தானே. இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு நடந்தது, மற்ற இதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கக்கூடாதுன்னா, அந்த குற்றவாளிக்கு நீங்க எந்த அளவுக்கு தண்டனை வாங்கி குடுக்க போறீங்க? தண்டனைய கடுமையாக்க போறீங்க? இதுதான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணமா இருக்கும். அந்த குற்றவாளிக்கு நீங்க குடுக்குற தண்டனை, அடுத்தவன் பார்த்து திருந்தணும். இதுக்கப்புறம் இது மாரி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பய உணர்வு அடுத்தவங்களுக்கு வரணும்னா, இந்த குற்றவாளிக்கு தகுந்த கடுமையான தண்டனை சட்டத்த நீங்க கொண்டு வரணும். ஏன்னா, விஜய் அவர்கள் அதுதான் சொன்னாரு. சிங்கப்பெண் அதிரடிப்படையில சும்மா சாஃப்ட்டா சொல்றேன்னு நெனச்சாதீங்க. வார்னிங் குடுக்குறேன். என்னுடைய நடவடிக்கைகள் கடுமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா, இப்போ சிஎம் சார் கீழ இருக்கிற காவல்துறை எங்க போச்சு? காவல்துறைய வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மு.க. ஸ்டாலின பார்த்து கேள்வி கேட்டீங்களே விஜய் சார், இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு தான் நம்ப இவர கேள்வி கேட்க தோணுது. இன்னைக்கு நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு மக்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள கேள்வி கேட்டீங்க. மக்கள் சார்பா நின்னு நீங்க கேட்கிறது தான் நீங்க கேட்டீங்க. ஆனா, இன்னைக்கு மக்களே உங்கள பார்த்து கேள்வி கேட்கறாங்க. எங்க போனீங்க சிஎம் சார்? குறைஞ்சபட்ச ஒரு கண்ணீர் கூட வரலையே! ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையே! என்ன எங்க போயிட்டீங்க? அப்டின்னா. உங்க சக நடிகர்கள பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. எல்லாரையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு டைம் இருக்கு. எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. ஆனா, இங்க நாட்டு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. பல உயிர்கள் போயின்ட்டு இருக்கு. குழந்தைகள் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க? பாலியல் வன்கொடுமைனால சாகடிக்கிறாங்க. இந்த கூக்குரல் உங்க காதுல கேட்கலையா? இந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பார்க்கலையா? அப்டின்ற ஒரு வேதனையும், வலியும் தான் இங்க இருக்கு. இதனால இவருக்கு முட்டு குடுக்குறாங்கல்ல, விஜய் அவர்களுக்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கலாம் எங்க ஓடி போய் ஒளிஞ்சாங்கன்னு தெரியல. வாங்க ஐயா! இப்ப வந்து பேசுங்க. நாட்டில எவ்ளோ விஷயங்கள் நடக்குது. முட்டு குடுத்துட்டு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் காசு வாங்கிட்டு இவ்ளோ பண்ணியிருந்தீங்களே, இன்னைக்கு எங்க போயிட்டீங்க? அப்படின்னு தான் நம்பளால கேள்வி கேட்க முடியும். அது மாத்திரம் இல்லாம, கூச்சமே இல்லாம ராகவா லாரன்ஸ்லாம் இந்த ஆட்சி ரொம்ப சூப்பரா நடந்துட்டு இருக்கு. எந்த மிஸ்டேக்கும் இல்லாம வாய் கூசாம பொய் சொன்னாரே, இப்ப எங்க போயிட்டீங்க ராகவா லாரன்ஸ்? வாங்க. வந்து பேசுங்க. உங்க விஜய் சார் ஆட்சியில, உங்க நண்பருடைய ஆட்சியில என்னென்ன அவலங்கள் நடக்குது அப்படின்னு
உங்கள ஒரு செட் ஆஃப் பீப்பிள் நம்புறாங்கல்ல, அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க ராகவா லாரன்ஸ் அப்படின்னு தான் அவர வந்து கேள்வி கேட்க முடியுது அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். ஸோ தொடர்ந்து தமிழ்நாட்டுல விஜய் ஆட்சி பொறுப்பேற்றதுலருந்து இந்த மாரி குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இத கொஞ்சம் கூட இந்த அரசு கண்டுக்காம, அவங்க இஷ்டத்துக்கு நாங்க இத தான் செய்வோம், இத தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைகள அவங்க பார்த்துக்கிறாங்களே கண்டி, மக்கள் மேல அக்கறை இல்ல அப்படின்றது தான் இதுல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, கூட நடிச்ச நடிகர்களுக்கு டைம் குடுத்து, அவங்களோட பேசி, ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கெல்லாம் சிஎம் சாருக்கு டைம் இருக்குது. ஓட்டு போட்டு உங்கள அரியணையில உட்கார வச்ச மக்கள பார்க்கறதுக்கோ, இல்ல மக்கள சந்திக்கிறதுக்கோ, இல்ல மக்கள் பிரச்சனைகளை பார்த்து அது சரி செய்றதுக்கோ, இந்த சிஎம் சாருக்கு டைம் இல்ல அப்படின்னு தான் இதனால நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இத பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.